நண்பர்களே வணக்கம். உங்கள் அனைவருக்கும் நாங்கள் சார்ந்திருக்கக்கூடிய மக்கள் அதிகாரம் சார்பாக ராசி மணல் இதுதான். ஒரு கொஞ்ச தூரத்தில் தான் மேகதாட்டு அணை இருக்குது, கட்டப்புறம். காவேரி அணை, காவேரி என்பது காலங்காலமாக தமிழ்நாட்டுக்கும் கர்நாடகாவுக்கான ஒரு மிகப்பெரிய தொடர்புள்ள ஒரு ஆறு. இந்த ஆறு தான் இன்றைக்கி தமிழ்நாட்டில் கிட்டத்தட்ட 20 மாவட்டங்களுக்கு அல்லது 5 லட்சம் விவசாயிகள் குடும்பங்களுக்கும் இதுதான் உயிர் ஜீவநதியாக காவேரி இருக்குது. இந்த காவேரி ஆற்றை நம்பி தான் கிட்டத்தட்ட 12 லட்சத்திலிருந்து 28 லட்சம் ஏக்கர் விவசாய நிலங்கள் இருக்கின்றன. கரும்பு, வாழை, நெல். இன்றைக்கி தஞ்சாவூர்னாலே நெல் களஞ்சியம். மாடு கட்டி போரடித்து மாளாது, யானை கட்டி போரடிச்சிய இன்றைக்கி தஞ்சை இன்றைக்கி தரிசல் நிலமாக மாறிக்கொண்டிருக்கிறது. உழைக்கும் மக்களே, இந்த காவேரி மேகதாட்டு அணை கட்டிவிட்டால் காடுகள் அழிஞ்சிவிடும். இன்றைக்கி நாட்ராபாளையத்திலிருந்து ஒசூர், இந்த ஒகேனக்கல் பகுதியில் ரிசர்வ் ஃபாரஸ்ட்டை அறிவிச்சிருக்கிறாங்க. ஏன்னு சொன்னால் ஆடு மாடு மேய்ஞ்சி காடுகள் அழிந்து விட்டன. அதனால் காட்டுக்குள்ளே ஆடு மாடு மேய்க்கக்கூடாதுன்னு சொல்லி ஒரு தடைச்சட்டம் கொண்டு வந்திருக்கிறாங்க. ஆனால் அந்த மேகதாட்டு அணை கட்டிவிட்டால் ஆடு மாடு மட்டுமல்ல, எந்த ஜீவனமும் இருக்காது, காடு அழிந்துவிடும். இந்த அழிப்பதற்கான வேலையை மத்திய அரசும் மாநில அரசும் செய்து கொண்டிருக்கிறார்கள். இதை ஒருபோதும் நம்ம ஏற்றுக்கொள்ள கூடாது. விவசாயிகளினுடைய வாழ்வாதாரம், உலகத்துக்கே சோறு போட்டவங்க விவசாயிகள். இந்தியாவின் முதுகெலும்பு விவசாயம் சொல்கிறான். தமிழ்நாட்டின் முதுகெலும்பு இந்த ஒகேனக்கல் காவேரி. காவேரியில் இன்றைக்கி தண்ணியை பாருங்கள் எவ்வளோ போயிருக்கு. போன மாதத்தில் 12 தண்ணி விட்டுருக்கணும் மேட்டூர்லேருந்து விவசாய மக்களுக்கு. இது வரைக்குமே தண்ணீர் விடுவதற்கான எந்த ஆலோசனையும் மாநில அரசுகளில் இல்லை. அவன் அணையை கட்டுறாங்க. ஏற்கனவே அணையை கட்டிவிட்டால் இனிமேல் தமிழ்நாடு மிகப்பெரிய ஒரு பாலைவனமாக மாறிவிடும். இந்த காவேரி என்பது மக்களுக்கு சொந்தமில்லாமல் போய்விடும். விவசாயிகளுடைய வாழ்க்கை, விளையும் பொருளுக்கு விலை இல்லை, விவசாயத்துக்கான மதிப்பீடு இல்லை. விவசாயிகள் விளைய நிலத்தை விட்டுட்டு கர்நாடகா, ஆந்திரா, மெட்ராஸ்ன்னு சொல்லி கூலி தொழிலாளியாக மாறிக்கொண்டிருக்கிறார்கள். விவசாயம் சொன்னால் வெளியே கௌரவ குறைச்சலாக இருக்கிறது. 30-40 வருஷத்துக்கு முன்னாடி 5 ஏக்கரை விவசாயம் சொன்னால் ஒரு மன்னர்களுடைய மரியாதை இருந்தது. இன்றைக்கி 10 ஏக்கரை வச்சுருந்தாலும் கூட விவசாயின்னு சொன்னாலே மதிப்பதற்கு ஆள் கிடையாது. ஏன்னா விளையும் பொருளுக்கு மதிப்பு இல்லை. இன்றைக்கி விவசாயிகளாகிய உழைக்கின்ற மக்களுக்கு இந்த காவேரி தான் சோறு போட்டு கொண்டிருக்கிறது. இந்த காவேரி தடுத்து விட்டால் நிச்சயமாக விவசாயி மரணம்தான். இந்த விவசாய மரணத்திலிருந்து மீட்கணும்னு சொன்னால் இந்த அணை கட்டுவதை தடுத்து நிறுத்த வேண்டும். அதற்கு உழைக்கின்ற மக்கள் ஒரே குரலாக ஒன்றாக திரண்டு மத்திய அரசும் கர்நாடகா மாநில அரசும் கண்டிக்கிற வகையில் ஒற்றை குரலாக மாறி போராட்டத்தில் தெருவில் இறங்கி போராடாமல் நம்மளுக்கு நிச்சயமாக அந்த காவேரியினுடைய அணையை நாம் பாதுகாக்க முடியாது, தண்ணியினுடைய உரிமையை பாதுகாக்க முடியாது. இந்தியா முழுவதுமே இந்த மேகதாட்டு அணையை கட்டுவதற்காக போர் குரலாக, தடுத்து நிறுத்துவதற்காக குரலாக நாம் நிற்போம் என்று சொல்லி மக்கள் அதிகாரத்தின் சார்பாக உங்களுக்கு அனைவருக்கும் நன்றி கூறி இந்த ஒற்றை குரலாக மத்திய அரசை கண்டிக்கிறோம்.